ஆனா இப்ப கள்ளக்குறிச்சியில பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் குடிச்சதுனால என்னுடைய தந்தை இறந்துட்டார். கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் இன்னைக்கு உடைய தந்தை குடிச்சு குடிச்சு இறந்தது. சொத்தை விற்று விற்று குடிச்சது என்னுடைய பொருளாதார இன்னைக்கு சொத்து என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு 20 கோடி. நான் படிக்கலை, என்னுடைய சகோதரன் நல்லா படிச்சிருந்தார், அவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பு வந்தது. அவரும் நான் என்னுடைய சகோதரி என்னுடைய தாய்க்கு 3 பேருக்கும் சாப்பாடு போடணும். அதனால் ஒரு பாத்திர கடைக்கு வேலைக்கு போயிட்டார் மதுரைக்கு. நானும் ஒரு 7வது தான் அறகுறையாக படித்தேன். அப்புறம் நானும் சென்னைக்கு அதே பிராஞ்சி கடைக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன், காய்ச்சறவங்க காய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு குடிக்கணும்? நம்ம பிள்ளை குட்டிலாம் இருக்குங்கும் போது நம்ம இதெல்லாம் தவிர்த்திடணும். நம்மளோட வேலை என்னவோ அதை தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு இது தேவையில்லாத விஷயம். இதனால் இதை பார்த்தாவது மக்கள் இன்னும் திருந்த ஆரம்பிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து குடிக்கிறாங்க, பெரியவங்களும் குடிக்கிறாங்க. இப்படியா குடிக்க அடிமையான கவர்மெண்ட்டு, குடியை ஏற்படுத்துறதே இந்த கவர்மெண்ட்டு தான். எந்த ஆட்சி மாறினாலும் இந்த குடியை ஓய்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு வராது. சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பொருளாதாரத்தில், கவர்மெண்ட்டில். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இந்த குடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ இந்த சாராயத்தை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும். இதனால் யார் நிப்பாட்டணும்னா குடிக்கிறவன் தான் நிப்பாட்டணும். குடித்து நீ போயிடுற, நீ செத்து போயிடுற. அதுக்கப்புறம் உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய சகோதரன், தாய், இதெல்லாம் பொருளாதாரத்தில் பின்னடைவு. நீ ஒரு நாளில் செத்து போயிடுற, முடிஞ்சு போயிடுது. கண்ணீர் விட்டு அழுது முடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுதும் கஷ்டம். ஒருவருடைய உயிர் விலை மதிப்பு கிடையாது. அந்த விலை மதிப்பு அதனால ஃபஸ்ட்டு வீட்டில் கரெக்டாக பிள்ளைங்களை பார்க்கணும், வளர்க்கணும். அவங்க இப்படி வச்சுக்கிட்டு பிள்ளை எங்கே போகிறான் வரான் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணு. அது பாட்டுக்கு எனக்கு என்னடா அவங்க விட்டுட்டு எப்போ வந்தா என்ன, எப்போ போனால் என்னன்னு விட்டுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான். அதனால தாய் தாப்பம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைங்க கரெக்டாக இருக்கு. எஸ், ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா. ஓகே. இல்லாத உயிரை இதுக்கு ஊக்கப்படுத்துறது இந்த கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை. இன்னும் அடுத்த அரசியல் மாற்றம் வரணும், அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது. அதுதான் இது. நான் இவருக்கு சாட்சியும் இவருக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை, அவருக்கு சாட்சியாகவும் பேசலை. எதுனாலுமே நம்ம திருந்தணும், நம்ம குடிக்கக்கூடாது. அந்த ஏற்பட்ட தாக்கத்தில் நாங்கள் இந்த குடிப்பழத்துக்கெல்லாம் நாங்கள் எந்த கட்டப்பலும் கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தில் இன்னைக்கு பின்தங்கி இருக்குமே. படிப்பு இல்லை, கல்வி இல்லை, ஒரு பொருளாதாரத்தில் இந்த கூலி தொழில், ஒரு வேலை, ஒரு பொருளை வாங்கி விற்கிறது எவ்வளோ சிரமப்படுறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேருக்கு கிடைக்கிறன்னு இல்லை. இது இந்த துயரம் ரொம்ப நெஞ்ச உழுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இது நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. ஆனால் இது இது ரொம்ப நாளாக நடக்குது. ஆனால் அரசு இதை மெத்தனமாக விட்டுட்டு போலீஸ் அதிகாரிங்க, மற்றபடி எல்லா அதிகாரிகளும் ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டாங்க. இது பேரிழப்பு. இது இவ்வளோ பேர் 42 பேர் இன்றைக்கி நியூஸில் பார்க்குறேன். 42 பேர் இறந்ததா, நெஞ்செல்லாம் ஒரே இதாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது வேதனைக்குரிய விஷயம். இந்த அரசு முழுமையாக இறங்கி இந்த கள்ளச்சாராயத்தை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். 1. 2வது டாஸ்மார்க்கெல்லாம் கூடவே அதையும் ஒழிச்சிட்டாக்கா இன்னும் மக்கள் நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த அரசு இதில் கவனம் செலுத்தி எல்லாத்தையும் ஒழிக்கணும். உதவி நிவாரணம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதெல்லாம் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனால் இதே நீடிக்கக்கூடாது. இந்த சோகம் இன்னும் நீடிக்க வரக்கூடாது. இந்த கள்ளச்சாராயத்தை கண்டிப்பாக ஒழிக்கணும். மதுவும் கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். இல்லையா, படிப்படியாக ஒழிக்கிறதுக்கு அரசு அது முதன்மையாக எடுக்கணும். அவ்வளோதான். எடப்பாடி போய் பார்த்துருக்காரு. ஆமாம், போதியதான் ஒரு மருந்து வசதிகளாம் அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மருந்து வசதியெல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் நியூஸில் பார்க்குறோம், மருந்து வசதியெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. அவங்க மருந்து வசதி இல்லைன்னா கூட வெளியில் அவங்க ப்ரைவேட்டில் வாங்கி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதிகாரி.